குளு 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 குளுன்னு குளியல் எண்ணெயை தலைக்கு தடவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா தலைமுடி அவ்வளவு சூப்பரா வளரும். அது மட்டும் இல்லாம உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். செம்பருத்தி பூ எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு கழுவிட்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். 3 ஸ்பூனு நான் ரோஸ்மெரி போட்டிருக்கேன். 100 கிராம் விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெயா இருந்தா இன்னுமே சிறப்பானது. எல்லாமே போட்டு ஸ்டவ்வை பத்த வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்கும் பொழுது நுரைச்சி வரும். அதனால கிட்ட இருந்த கிண்டி கிண்டி விடுங்க. கிண்டி கிண்டி விட்டீங்கன்னா நுரைச்சதெல்லாம் உள்ள அடங்கி தீய ரொம்ப குறைச்சி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நம்ம கொதிக்க விட்டோம்னா ரோஸ்மேரியும் செம்பருத்தி பூ முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு கொதிக்க விடணும். நுரைச்சி வந்ததை ஃபுல்லா அடங்கி ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த கண்டிஷன்ல நம்ம வடிகட்டி ஸ்டோர் பண்ணி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கலாம். இந்த வடிகட்டின திப்பிய நாளைக்கு நான் ஒரு ஹேர் பேக்கா போட்டு காட்டுறேன். வடிகட்டின திப்பிய தூக்கி போட வேணாம், வச்சிருக்கலாம். நம்ம தலைக்கு குளிர இந்த தேங்காய் எண்ணெயை தடவிட்டு குளிச்சுக்கிட்டு வந்தோம்னா தலைமுடி கரு 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 கருன்னு வளரும். அதே சமயம் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.